கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஒரு ஆசாரியர், அகிமேலேக் என்ற ஒரு ஆசாரியர், அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறான். தாவீது சவுலுக்கு தப்பி போடும்போது அந்த ஆசாரியனை பார்க்கிறான். அவனுக்கு அப்பம் கொடுக்கிறான். தேவ பிள்ளைகளே, அப்பம் கொடுத்து கோலியாத்தை கொண்ட பட்டயத்தை கொடுக்கிறான். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? நீ ஏன் அவனுக்கு செய்தன்னு சொல்லி சவுல் ராஜா அவன்கிட்ட கேட்கிறார், ஆசாரியன்ட்ட கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறாரு, உம்முடைய கட்டளை நடக்கிறவனும் உம்முடைய வீட்டில் கணம் பெற்றவனும் சொல்லுறான், உம்முடைய கட்டளைப்படி நடக்கிறவனும் கணம் பெற்றவனவா உண்மையுள்ளவனாய் இருக்கிற தாவீதுக்கு நான் அதை செய்தேன் என்று சொன்னார். பாருங்க, சவுல் தாவீதுக்கு கட்டளையிட்ட எல்லா காரியங்களும் செய்தார். அதான் அவனுக்கு பயம் வந்து விட்டது. கோலியாத்தை கொண்டது முதல் பெரிய ஒரு அடி சவுலுக்கு. அவன் அந்த எகிப்தியனாகிய அந்த கோலியாத்தை அவன் கொண்டு பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்தை கொள்ளுகிறான். கோலியாத்தை கொள்ளுகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அநேக காரியங்கள் பெலிஸ்தர்களில் அவனை கொண்டு வா, இவனை முறியடிச்சிருவான்னு சொல்லு. எல்லா கட்டளைக்கும் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்படுத்தான். தேவனுடைய கட்டளைக்கும் கீழ்படுத்தான். ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்படுத்தப்படுத்தாள். அதான் அவன் சொல்லுகிறான், இந்த ஊழியக்காரராகி ஆசாரியன் சொல்லுகிறான், உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்தவனும் உண்மையில் கணப்பட்டவனாக. அப்போ எல்லாவற்றையுமே கணப்பட்டவனாக இருந்தான். எல்லா சேவர்களும் மேம்பட்டவனாக இருந்தான். தாவீதோடு ஆண்டவர் கூட இருந்ததுனா எல்லாத்திலையும் கணத்தை அவன் பெற்றவனாக இருந்தான். உண்மையுள்ளவனாக இருந்தான். பாருங்க, அதனால நான் அவனுக்கு அப்பத்தை கொடுத்தேன். இந்த உலகத்துல ராஜா கீழே கணப்பட்டவனாக, எல்லாரும் காட்டிலும் கணப்பட்டவனாக தாவீது கணப்பட்டான். தேவனுடைய பெயர் பெற்றவனாக இருந்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தாவீதை குறித்து இந்த ஆசாரியன் சாட்சி சொல்கிறான். அவன் கணப்பட்டவன், அவன் உண்மையுள்ளவன், கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லி அந்த கணத்தை தேவ பிள்ளைகளை ஒரு ஆசாரியன் சொல்கிறான். உலக மக்கள் உங்களை கணப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளை நீங்கள் கணப்படுவதில்லை. உலக மக்கள் சவுலை காட்டிலும் கணப்பட்டவனாக காணப்பட்டவன் தாவீது ராஜா. தேவ பிள்ளைகளே, அவன் ராஜா ஆகிறதுக்கு முன்பாகவே கணப்பட்டவனாக காணப்பட்டான். அதனாலதான் ஆடு மேய்த்தவனை தேவன் அரசனாக மாற்றினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, உண்மையிலவனாக இருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, தேவன் உன்னை கணத்துக்குரியவராக உன்னை மாற்றுகிறார். கணத்துக்குரியவராக மாற்றுகிறார். எத்தனை நேரம் சவுல் அவனுக்கு விரோதமாக எழும்பி போன முதல் அவனை சவுல் கைக்கு தப்பித்தவர் ஆண்டவர். உன் எதிரிக்கு தப்பிப்பா. நீ கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, உண்மையோடலாம் இருக்கும் போது, தேவன் உன்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தாவீது ராஜாவை கனப்படுத்துவது போல உன்னையும் கனப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, நீ கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, உண்மையிலவனாக இருக்கும் போது அவர் உன்னை கனப்படுத்துவார். கனமுள்ள உண்மை தவிர வேற யார் இருக்கா என்று சொல்லி இந்த ஆசாரியன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உலக மக்கள் இருக்கிற பகுதியில் தேவ பிள்ளைகளை, கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்களா, பிரைவேட்டில் இருக்கீங்களா, தொழிற்சரிகளா, நீங்கள் நடக்கிறத பார்த்துட்டு அந்த ஜனங்கள் உங்களுக்கு கணத்தை கொடுக்கணும். இந்த ஆசாரியன் அவன் தாவீதுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்குறான். பாருங்க, சொல்லுறான் பாருங்க. அதனால ராஜாவுக்கு மர்மனாக இருக்கிறது, உடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன், உண்மையிலவனாக இருக்கிறது. இந்த கணப்பட்டவன் உம்மால கணப்பட்டவன் காரணம் என்ன? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14. அப்பவுமே அவன் கணப்பட்டவன். தேவ பிள்ளைகளை, காரணம் என்ன? பெரிய வீரன் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனோடு கூட கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. ஆவியானவர் கூட இருந்தார். தேவ பிள்ளைகளை, அதனால அவன் கணப்பட்டவனாக அவன் காணப்பட்டான் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஆசாரியன் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறான். அதே போல் உலகம் இருக்கிற பகுதியில், ஊழியத்தில், வேலையில், தொழிலில், உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களை பொறுத்து மற்றவங்க அந்த அவங்கள கணத்தை கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை. அதனால அவன் கணப்பட்டவனாக காணப்பட்டான்னு சொல்லி அவன் சவுல் ராஜாட்டை சொல்லுகிறான். அவன் பயப்படலை. ஆனால் சவுல் ராஜா அவனை அந்த ஆசாரியனை கொலை செய்து விட்டான்.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரதமாக அநேகர் எழுப்புவாங்க. ஆனாலும் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு பிடிக்கிறது. எப்படி தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுத்து, ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி உண்மையிலவனாக இருந்து கனப்பட்டவனாக காணப்பட்ட தாவீது ராஜாவை ஆண்டு உயர்த்தினார். அதே போல நீங்கள் உண்மையிலவனாக இருங்க. தேவன் உங்களை கனப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம். நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா. அப்பா தாப்பனே அக்கி அப்பா ஒரு அப்பா அவனுடைய ஊழியக்காரனா அக்கிமேலு அப்பா சொல்லுகிறானப்பா. ஆண்டவரே சோத்திரம். அப்பா தாவீது கனப்பட்டவனாக காணப்பட்டான்னு சொல்லி தாவீது கனப்பட்டவனாக காணப்பட்டானப்பா. அப்பா அதே போல எங்களை குறித்து மற்றவர்களுக்கு அப்பா சாட்சி சொல்லத்தக்க நீ கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம்ப்பா. நாங்கள் மற்றவருக்கு முன்னால கனப்பட்டவராக காணும்படியாக உண்மையிலவராக நம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்தவராக இருக்க நீ கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். நம்முடைய நாம பயன்படுற வழியெடுத்து ஆசீர்வதிங்க. ஈஸ்வரி நாமத்தாலே ஜெயமெடுக்கிறோம். நல்ல தம்பி. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளை மற்றவர்களை பொறுத்து கனப்படுத்தணும். அந்த அளவுக்கு நீங்கள் கனத்துக்குரியவர்களாக இருங்க, உண்மையிலவர்களாக இருங்க. தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுங்க. கர்த்தர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.